Hello everyone. நாம பார்க்கறது 10th மேக்ஸ் இல்ல 3rd chapter algebraல example 3.50 பாருங்க. Nishant is the winner in a marathon race of 12 km distance. He ran at the uniform speed of 12 km per hour and reached the destination in 1 hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிஷாந்த் வந்து மேரத்தான் ரேஸை வந்து வின் பண்ணுறாரு. அந்த மேரத்தான் ரேஸோட டிஸ்டன்ஸ் என்னது நமக்கு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அவர் எவ்வளோ ஸ்பீடில் ஓடி இருக்காரு 12 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் ஓடி 1 ஹவரில் அந்த 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து அவர் ரீச் பண்ணியிருக்காரு. சரிங்களா, அவர் தான் அந்த மேரத்தான் ரேஸோட வின்னரும் கூட. சரிங்களா, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஹி வாஸ் ஃபாலோட் பை ஆராதனா, பொன்மொழி, ஜெயன், சத்யா அண்ட் ஸ்வேதா வித் த ரெஸ்பெக்டிவ் ஸ்பீட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அதாவது நிஷாந்துக்கு பின்னாடியே சில ஸ்டூடெண்ட்ஸும் ஓட்டுறாங்க. சரிங்களா, அதில் ஆராதனா அவங்க வந்து என்ன ஸ்பீடில் ஓட்டுறாங்கன்னா 6 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்லையும், பொன்மொழி வந்து 4 கிலோமீட்டர் per hour ஸ்பீட், ஜெயந்த் வந்து 3 கிலோமீட்டர் per hour ஸ்பீட், சத்யா 2 கிலோமீட்டர் per hour ஸ்பீட் இந்த ஸ்பீடில் ஓடுறாங்க. இங்கே ஸ்வேதாவோட ஸ்பீட் வந்து நமக்கு கொடுக்கல. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஸ்வேதாவை விட்டுடலாம். இதனால் சம்மில் வந்து நமக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகாது. சரிங்களா, ஸோ கொடுத்துருக்கவங்களோட ஸ்பீடை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம டேபிள் போட்டால் போதும். சரிங்களா, ஸோ இந்த 4 பேரோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீடில் அவங்க வந்து ஓட்டுறாங்க. சரிங்களா, அண்ட் தே கவர் த டிஸ்டன்ஸ் இன் 2 hours, 3 hours, 4 hours and 6 hours ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது அவங்க எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணியிருக்காங்க அந்த 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆராதனா இந்த ஸ்பீடில் 2 ஹவர்ஸில் ரீச் பண்ணியிருக்காங்க, பொன்மொழி இந்த ஸ்பீடில் 3 ஹவர்ஸில் ரீச் பண்ணியிருக்காங்க, ஜெயந்த் இந்த ஸ்பீடில் 4 ஹவர்ஸில் ரீச் பண்ணியிருக்காங்க, சத்யா வந்து இந்த ஸ்பீடில் 6 ஹவர்ஸில் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேபிள் போட போகிறோம். சரிங்களா, அடுத்ததுலேருந்து என்ன கொஷின் கேட்குறாங்க, ட்ரா த ஸ்பீட் டைம் கிராஃப் அண்ட் யூஸ் இட் டு ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு கௌஷிக் வித் த ஸ்பீட் ஆஃப் 2.4 கிலோமீட்டர் per hour. இங்கே இன்னொருத்தரும் பின்னாடி ஓட்டுறாரு. அவர் யார், கௌஷிக். என்ன ஸ்பீடில் ஓட்டுறாரு, 2.4 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் ஓட்டுறாரு. அவர் எவ்வளோ நேரத்தில் அந்த மேரத்தான் ரேஸ் அதாவது 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து அவர் ரீச் பண்ணியிருப்பார், அந்த டைம் என்ன அப்படின்றது தான் நமக்கு கொஷின். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, நமக்கு சம்மை பேஸ் பண்ணி நம்ம டேபிள் போடணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு டேபிள் போட்டுடலாம். டேபிள் பாருங்கள், எக்ஸ் வேல்யூஸ் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஸ்பீட், அது கிலோமீட்டர் per hourன்னு எடுத்துக்கிறேன், டைம் வந்து ஹவர்ஸில் இருக்குது. ஓகேவா, அது வந்து ஒய் வேல்யூஸ். ஓகேவா, ஃபஸ்ட் வேல்யூ வந்து நம்ம நிஷாந்த் எடுத்துக்கலாம். நிஷாந்த் வந்து 12 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் 1 ஹவரில் ரீச் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஸ்பீட் நமக்கு என்னது 12, 1 ஹவரில் ரீச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆராதனா வந்து என்ன ஸ்பீடு, 6 கிலோமீட்டர் ஸ்பீடு. 6 கிலோமீட்டர் ஸ்பீடு என்ன டைமில் ரீச் பண்ணுறாங்க, 2 ஹவர்ஸில் ரீச் பண்ணுறாங்க. அடுத்தது பொன்மொழி வந்து 4 கிலோமீட்டர் per hour எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறாங்க, 3 ஹவர்ஸில் ரீச் பண்ணுறாங்க. அடுத்தது ஜெயந்த் வந்து 3 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் 4 ஹவர்ஸில் ரீச் பண்ணுறாங்க. அடுத்தது சத்யா வந்து 2 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் 6 ஹவர்ஸில் ரீச் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஒரு டேபிளாக எழுதியாச்சு. ஓகேவா, டேபிள் எழுதிட்டு அதோட பாயிண்ட்ஸையும் நம்ம கூடவே எழுதிக்கலாம். எக்ஸ் கமா ஒய்ன்ற ஃபார்மில் எழுதணும். 12,1, 6,2, 4,3, 3,4, 2,6 வந்து பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. அடுத்தது இது என்ன டைப் ஆஃப் வேரியேஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். டைப் ஆஃப் வேரியேஷன் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் வேல்யூஸு 12, 6, 4 இது வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. டைம் என்ன ஆகுது நமக்கு 1, 2, 3, 4, 6 இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகி ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது என்ன டைப் ஆஃப் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன். ஓகேவா, இதுவே எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஒய் டிக்ரீஸ் ஆனாலும் அது இன்டைரக்ட் வேரியேஷன் தான். ஏதாச்சும் ஒன்று நம்ம இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆச்சுன்னா ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து நமக்கு டிக்ரீஸோ இன்க்ரீஸோ ஆகணும், ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது இன்டைரக்ட் ஆர் இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஆஸ் எக்ஸ் டிக்ரீசஸ் y increases, therefore it is a indirect or inverse variation. ஸோ நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான டிஃப்ரென்ஸ், இன்டைரக்ட் வேரியேஷனுக்குமான டிஃப்ரென்ஸும் அதுக்கப்புறம் சம் வந்ததுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ கூடவே நான் அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா போய் பாருங்கள். சரிங்களா, ஸோ டைப் ஆஃப் வேரியேஷன் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் என்னது, இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு y is equal to
k by x. அடுத்தது constant of variation கண்டுபிடிக்கணும். constant of variation கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷனா கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ கே வேணும்னா எக்ஸை நம்ம இந்த சைடு கொண்டு போயிடணும் இல்லையா. ஸோ அப்போ கே இஸ் ஈக்குவல் டு XY. இப்போ கேவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். கே இஸ் ஈக்குவல் டு XYன்ற வேல்யூவை நான் டேபிளில் இருந்து எடுத்துக்கணும். ஸோ டேபிளில் எனி ஒன் எடுத்துக்கிட்டால் போதும் சரிங்களா. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஒன் என்ன இருக்குது, எக்ஸோடது 12 இன்ட்டு ஒய்யோடது 1 இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் என்னது 12. கேவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 12ன்னு கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இப்போ இந்த 12 வேல்யூவை நான் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி வச்சுக்கிறேன். y இஸ் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை எக்ஸ். ஓகேவா. ஸோ கிராஃப் போட்ட பிறகு நம்ம இந்த ஈக்குவேஷனை அந்த கிராஃபில் மறக்காமல் எழுதணும் சரியா. இப்போ நம்ம டேபிள் போட்டாச்சு, அதுக்கான டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி வச்சாச்சு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம கிராஃப் போட போகிறோம். அந்த கிராஃப்லேருந்து கௌஷிக்கோட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, அவரோட டைம் என்ன அப்படின்றத, ரீச் ஆன டைம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ கிராஃப் போயிடலாம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸும் நான் 1 2 3 தான் எடுத்திருக்கேன், ஒய்யும் 1 2 3 தான் எடுத்திருக்கேன். இது ஸ்பீடு, எக்ஸ் வந்து ஸ்பீடு, ஒய் வந்து நம்ம டைமுன்னு எடுத்திருக்கோம் சரிங்களா. அப்போது இதை ஸ்கேல் என்ன எழுதுவோம், எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு டேபிளில் இருக்கிற பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு ப்ளாட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்க கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, 12,1. ஸோ 12ன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 12 1 வந்து ஒயில் இங்கே இருக்குது ஓகேவா. சப்போ இது 12,1. அடுத்தது என்ன பாயிண்ட்டு, 6,2. 2 வந்து ஒயில் எடுத்துக்கணும். இது 2, இது 6. 6,2. அடுத்தது 4,3. 4ன்றது எக்ஸில் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஒயில் 3ன்றது இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த 3யும் இந்த 4ம் மீட் பண்ணுற இடம் 4,3. அடுத்தது 3,4. 3 எக்ஸில் இங்கே இருக்குது, 4 ஒயில் இங்கே இருக்குது. ஸோ இந்த 3யும் 4ம் மீட் பண்ணுற பாயிண்ட் 3,4. அடுத்தது 2,6. 2ன்றது எக்ஸில் இங்கே இருக்குது, 6ன்றது ஒயில் இங்கே இருக்குது. 2ம் 6ம் மீட் பண்ணுற பாயிண்ட் 2,6 ஓகேவா. ஸோ இதை கர்வ் அப்படியே போட்டுக்கலாமா. இப்போ அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, கௌஷிக்கோட ஸ்பீடை கொடுத்துட்டாங்க சரிங்களா. கௌஷிக்கோட ஸ்பீடை கொடுத்துட்டு அவர் எவ்வளோ டைமில் அந்த மேரத்தான் ரேஸ், அந்த 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து அவர் ரீச் பண்ணியிருப்பாரு அப்படின்றத கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நான் இந்த சைட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை கொண்டு வந்து நம்ம இங்கே பிளாட் பண்ணி கிராஃப் போட்டுடலாம். கௌஷிக்கோட ஸ்பீட் என்ன, ஸ்பீடுன்றது நமக்கு எக்ஸ் வேல்யூ இல்லையா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.4 கிலோமீட்டர் பர் ஹார்ன்ற ஸ்பீட் கொடுத்துட்டு அதோட டைம் கேட்குறாங்க, அதாவது ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றது கேட்குறாங்க சரியா. ஸோ நம்ம ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் சம்மில், y இஸ் ஈக்குவல் டு 12/x இல்லையா. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். y இஸ் ஈக்குவல் டு 12/xோட வேல்யூ 2.4. ஸோ பாயிண்ட் இருக்கிறதால டிவைட் பண்ணுறது கஷ்டன்றதால நான் மேலேயும் கீழையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 120 டிவைடட் பை 24ன்னு கிடைக்கும் ஓகேவா. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2ஆல் போட்டிங்கன்னா 12, இங்கே வந்து 60 கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 12s are 12, 5 12s are 60. அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, 5ன்னு கிடைக்குது. அதாவது டைம்ன்றது நமக்கு என்னது, ஹவர்ஸ். அப்போ 5 ஹவர்ஸ்ன்னு எழுதிக்கணும். அப்போது கௌஷிக் வந்து 2.4 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடில் போயிருந்தாருன்னா எவ்வளோ நேரத்தில் அந்த 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், மேரத்தான் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணியிருப்பார், 5 ஹார்ஸில் வந்து அவர் ரீச் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ இதோட பாயிண்ட்ஸ் நமக்கு என்னது, 2.4, 5. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம அங்கே பிளாட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸோடது வந்து 2.4. ஸோ 2.4 எங்கே இருக்குது பாருங்கள், இது 2 3, இது 2.5. 4ன்றது இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பாயிண்ட்டு, இது 2.4. என்ன பண்ணலாம், 2.4 எக்ஸில் 2.4, ஒயில் வந்து நமக்கு 5 ஓகேவா. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போனீங்கன்னா இது வந்து 5. ஸோ கரெக்டாக நமக்கு கர்வ் வந்து கரெக்டாக தான் வருது சரியா. இது 2.4, 5. ஸோ இது அப்படியே லைன் போட்டுக்கோங்க.
ஏன் நம்ம கிராஃபில் ஃபஸ்ட்டு போடாமல் இந்த மாதிரி ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இங்கே பிளாட் பண்ணுறோன்னா, ஸோ இப்போ டைரக்ட் வேரியேஷன் வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்போது மேக்ஸிமம் நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக 99% வந்து கரெக்டாக தான் இருக்கும். இதுவே கர்வாக வரும்பொழுது, இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஆன்சர் வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஒருவேளை நான் கர்வ் வந்து இப்படி போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆன்சர் வந்து தப்பாக கிடச்சிருக்கும், அக்யூரேட்டாக கிடச்சிருக்காது. ஸோ அதனால தான் கர்வ் இன்டைரக்ட் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேனுவலாக ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பிளாட் பண்ணிவிட்டு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? இங்கே இந்த கர்வ் பக்கத்தில் அதோட ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. y is equal to 12/x. ஓகேவா? ஈக்குவேஷன் முக்கியமாக எழுதணும். சரியா? ஸோ இப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். therefore Kaushik takes 5 hours with a speed of 2.4 kilometer per hour to complete the race. Complete the marathon race. Okay, wow, say the answer.